ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம பிரெட் மினி பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிரெட் ஸ்லைசஸை இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு ரவுண்டான சின்ன மூடியை வச்சு தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த ஷேப்க்கு வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ கட் பண்ணி இது ரவுண்டாக எடுத்துக்கிட்டேன். இந்த பிரெட் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் செஞ்சது தான். உங்களுக்கு பிரெட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது மாதிரி நம்ம ரவுண்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பிரெட்டு மேலே நான் டொமேட்டோ சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி சாஸ் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பிரெட் மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம சீஸ் துருவி போட்டுக்க போகிறோம். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் சீஸ் ஸ்லைசஸாக இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் சாப்டு ஆனியன் சேர்த்துக்கிறேன். சாப்டு டொமேட்டோஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட், பொட்டேட்டோ, கார்ன் அப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சம் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஆரிகேனோ, ஆலிவ்ஸ், இட்டாலியன் சீசனிங் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செய்கிறதுக்காக இதை செஞ்சுருக்கேன். மறுபடியும் மேலே நான் கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய பீஸாவோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பேனில் போட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கீயாக இருந்தால் கீ கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதும் நம்மளுடைய அந்த பிரெட் பீசஸை நம்ம இதில் வைக்க போகிறோம். வச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸில் நம்மளுடைய மினி பீஸா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் மஷ்ரூம், பன்னீர் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மினி பீஸா டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக ஒரிஜினல் பீஸா மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை.